Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C++ ப்ரோகிராம்ல கிளாஸ் அப்படிங்கற கான்செப்ட்ல ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ரெண்டு ஃபங்க்ஷனும் சேம் நேமா இருக்கும். ஆர்குமென்ட் மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு டிஃபரண்டா இருக்கும். அந்த கான்செப்ட் தான் என்னன்னு சொல்லுவோம் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படிமோ. இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ரோகிராம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதோட வெப்சைட் நேம் www.tutorjos.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோகிராம் வீடியோஸ் வேணும்னா நீங்க இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி அதை C++ ஃபைலாக சேவ் பண்ணிட்டேன். அதை பார்த்தீங்கன்னா .cpp சொல்லி சேவ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம C++ ஃபைல் அப்படிங்கிறனால ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுறேன். இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணோம். கன்சோல் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைலும் ஆட் பண்ண போகிறேன். conio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கிளாஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கிளாஸ் CLASS கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், tutorன்னு சொல்லி அந்த கிளாஸோட நேம் இந்த இடத்துல கொடுத்துட்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டெஃபினேஷன், நம்ம கிளாஸில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஒர்க்லாம் நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது ப்ரைவேட்டாக ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதாவது இந்த ப்ரோக்ராம் எதுக்காக போட போகிறோன்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிளோடைய ஏரியா ஃபைன் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலருடைய ஏரியா ஃபைன் பண்ணோம். அதுக்காக ARA ஏரியான்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில், அதாவது பப்ளிக் டைப்பில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 3 ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ண போகிறேன். 3 ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாய்டு டைப்பில் ARG அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் ஆகும். ஒரே ஒரு இன்டிஜர் டைப் ஆஃப் மட்டும் ஆர்குமெண்ட் பாஸ் ஆகும். அதனால் என்ன பண்ணுறேன், இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு இது ஃபஸ்ட்டு நம்ம எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்கிளோடைய ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்காக. சர்க்கிளோட ஏரியா நம்ம ஃபைன் பண்ணோன்னா அதனுடைய ரேடியஸ் மட்டும்தான் வேணும். அப்போ நம்ம ஒரே ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணால் போதும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரே ஒரு இன்டீஜர் வேல்யூ மட்டும் பாஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிட்டேன், டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா ARGன்னு கொடுக்குறேன். அதாவது நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் கான்செப்ட்னால நமக்கு ரெண்டு ஃபங்க்ஷனுடைய நேமும் சேமாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், இதுக்கும் ARG அப்படின்னு நேம் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டாவது ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்டாங்குலருடைய ஏரியா ஃபைன் பண்ணுறதுக்காக. ரெக்டாங்குலருடைய ஏரியா ஃபைன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு வேல்யூஸ் வேணும். ஃபஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த்து, அடுத்தது பிரெத் அப்படிமோ. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக 2 ஆர்குமெண்ட் பாஸ் ஆகணும். அதனால் இந்த இடத்துல பண்ணுறேன் இன்ட் அப்படின்னு சொல்லி 2 ஆர்குமெண்ட் பாஸ் ஆகிற மாதிரி இந்த ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு அந்த ஏரியாவை பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக வாய்டு டேட்டா டைப்பில் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸோட எண்டில் நம்ம செமிகோலன் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸ் எண்ட் ஆகும். ஜஸ்ட் இந்த இடத்துல செமிகோலன் கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸில் இருக்க பப்ளிக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ARG ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் ஆகிற அந்த ஃபங்க்ஷனை நான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் நம்ம கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஃபங்க்ஷனை ARG அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு டிஃபைன் பண்ண போகிறேன். வாய்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் கொடுக்கணும், TUTOR. நம்மளுடைய கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா டியூட்டர். நான் இந்த இடத்துல டியூட்டர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். நம்ம டபுள் கோலன் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் அப்படிம்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் இந்த இடத்துல கொடுக்கணும். நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன், அந்த ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறதுனால ARG, அதனுடைய ஆர்குமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்ட்டு A. அதாவது நமக்கு அந்த இன்புட் வர ஆர்குமெண்ட்டை A அப்படிங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிளாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்மளுடைய டெஃபினேஷன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஏரியாவை ஃபைன் பண்ண போகிறோம். ARA ஏரியா அப்படிங்கிற வேரியபிளில் அந்த ஏரியாவை நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ ஏரியா ஈக்குவல் டு ஏரியாவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 3.14 πr3. என்ன பண்ணுறேன், 3.14 இன்ட்டு R. அதாவது நமக்கு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா A அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ A இன்ட்டு R3 அப்படின்னு கொடுத்துட்றேன். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த சர்க்கிளோடைய ஏரியா ஃபைன் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்குலருடைய ஏரியா ஃபைன் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், வாய்ட் TUTOR கிளாஸ் நேமு, அடுத்தது அந்த ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்காக ARG நமக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகும். அதனால் பண்ணுறோம், ஃபஸ்ட் நமக்கு வர ஆர்குமெண்ட்டை இன்டீஜர் ஏன்னு சொல்லி ஒரு வேரியபிளில் நான் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு இன்டிஜர் பீன் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ஆர்குமெண்ட் வரும். அது என்ன பண்ணுறேன், இன்ட்டு C அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெக்டாங்கிளோடைய ஏரியாவை ஃபைண்ட் பண்ணோம். அதுக்காக ஏரியா அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். அந்த ஏரியா அப்படிங்கிற வேரியபிளில் நான் அந்த ரெக்டாங்குலருடைய ஏரியாவை ஃபைண்ட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறேன். ரெக்டாங்குலருடைய ஏரியா ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லென்த் இன்ட்டு பிரெத்து. என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லென்த்து நமக்கு பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ பி, அடுத்து பிரெத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சி அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ நான் பி இன்ட்டு சின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ நமக்கு ரெண்டு ஷேப்போடைய ஏரியாஸும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டியூட்டர் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இடத்துல என்ன பண்ணுறோம், டிஃபைன் பண்ண போகிறோம். அதனால் அந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கொடுத்துறேன். சி அவுட் அப்படிங்கிற அவுட்புட் ஃபங்க்ஷனை வச்சு நான் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸ்லாஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ லைனுக்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியா அப்படிங்கிற ஒரு மெசேஜோட பிரிண்ட் பண்ண போகிறேன். ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டு ஏரியா அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால் இந்த இடத்துல ஏரியான்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் அக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். வாய்ட் மெயின். நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை நம்ம அக்சஸ் பண்ணணுமா, ஃபஸ்ட்டு அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் டிக்ளேர் பண்ணணும். டியூட்டர் அப்படிங்கிற கிளாஸுக்கு நான் ஓ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன், அவுட்புட் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் கால் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், சர்க்கிளோடைய ஏரியாவை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு அந்த ஏஆர்ஜி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல அக்சஸ் பண்ணுறேன். ஏஆர்ஜி நம்ம சர்க்கிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் பாஸ் ஆகணும். அது அந்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியஸ். நான் ரேடியஸ் இந்த இடத்துல 4ன்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ ஒரு ஆர்குமெண்ட் நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணி அதோட ரிசல்ட் நம்ம பிரிண்ட் பண்ணோம். அதுக்காக நான் அந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல அக்சஸ் பண்ணுறேன். பிரிண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்டாங்குலரோட இது ஃபைண்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஏஆர்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனே தான் அக்சஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஓ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி ஏஆர்ஜி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அது பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லென்த் பாஸ் பண்ணோம். லென்த் என்ன பண்ணுறேன் 5ன்னு கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெத் 4ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். 5,4ன்னு சொல்லி கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதனுடைய ரிசல்ட்டும் பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், பிரிண்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன்ஸை நான் ஆப்ஜெக்ட்டை வச்சு நான் அக்சஸ் பண்ண போகிறேன். பிரிண்ட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக கெட் சிஹெச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் அந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறேன். நமக்கு 3 எரர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் எரர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெடர் ஃபைலோட நேம் வந்து நம்ம தப்பாக டைப் பண்ணியிருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். STREAM ஸ்ட்ரீம். அடுத்து ரெண்டாவது எரர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனுடைய டேட்டா டைப் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இன்டீஜர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். நமக்கு எரர்ஸ் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிளோடைய ஏரியா கிடச்சிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்டாங்குலருடைய ஏரியா ஃபைண்ட் பண்ணிடும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு சர்க்கிளோடைய அல்லது ரெக்டாங்குலருடைய ஏரியாவை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனுக்கு நமக்கு அக்சஸ் பண்ணும் போது அது எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோமோ அத்தனை அந்த கவுண்டிங்கை வச்சு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஃபங்க்ஷன் நமக்கு அக்சஸ் ஆகிடும். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட வெப்சைட் நேமு www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் வேணால் அல்லது டேலி, ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா, பேஜ் மேக்கர், அடுத்தது இந்த PHP, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல் வேணாலும் நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சேனலில் எங்களோட வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.